மேடம் எல்லாரும் வந்தாச்சுல, வண்டியை எடுக்கலாமா? ஆமா ஆமா, எல்லாரும் வந்தாச்சு. நீங்க வண்டி எடுங்க. பிள்ளைங்களா, எல்லாரும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. கைய வெளியே நீட்டக்கூடாது, புரியுதா? ஏய் மிது, இப்பதானே சொல்லிட்டு இருக்கேன், அதுக்குள்ள கையை வெளியே நீட்டிட்டு இருக்க. டீச்சர், நான் நீட்டல, நான் நெல்லிக்கு தான் செஞ்சேன் பார்த்துக்கோங்க. சொல்றது கேளுங்க. இந்த ஓரத்துல இருக்கவங்க எல்லாருமே கையை வெளியே நீட்டக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி அந்த ஓரத்துல இருக்கவங்களும் கையை வெளியே நீட்டக்கூடாது. டீச்சர், எதுக்கு கையை வெளியே நீட்டக்கூடாது? ஏல, இந்த அரிய கொஸ்டின்லாம் உனக்கு தான் தோணுமா? அதுக்கு இல்ல டீச்சர், இவ்வளோ பெரிய ஓட்டை வச்சிருக்கீங்க, அப்புறம் கையை எதுக்கு வெளியே நீட்டக்கூடாது, அதான் கேட்க பார்த்துக்கோங்க. கையை வெளியே நீட்டினேன்னு வச்சுக்கோ, பக்கத்துல ஏதாவது ஒரு கார் வரும், உன் கையையும் சேர்த்து கூட்டிகிட்டே போயிடும். ஐயோ, என் கைய அது கூட்டிட்டு போச்சுன்னா அப்போ எனக்கு கை வேணாம். அப்போ உனக்கு கை வேணும்னா வாயை வச்சுட்டு சும்மா கையை வச்சுக்கிட்டு சும்மா இரு. சாரி டீச்சர், நான் தெரியாம கொஸ்டின் கேட்டுட்டேன். ஸ்கூல்ல பாடம் நடத்தையிலாம் இந்த டவுட் வரவே செய்யாது, இப்பதான் வரும். சாரி டீச்சர். சாரி பூரின்னுக்கிட்டு. டீச்சர், போற வழியில ஸ்நாக்ஸ் ஏதாவது தருவீங்களோ? ஸ்நாக்ஸா? ஆமா டீச்சர், கடிக்கி. ஐயோ தீபி, அவன் ஸ்நாக்ஸை ஒளிச்சு வச்சுக்கோ. இவன் ஒண்ணுமே கொண்டு வரல போலையா? இன்னைக்கும் பார்த்து நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கா பாரு. அதானே, ஒண்ணுமே கொண்டு வரலப்பா. இப்படிதான் வராளோ தெரியல. யாராச்சும் ஸ்நாக்ஸ் தருவாங்க திங்கோன்ட்டு. நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். நீயும் நானும் மட்டும்தான் அவ்வளோத்தையும் சாப்பிடணும், புரியுதா? ஆமா ஆமா, பின்ன இன்னும் கொஞ்ச நேரம் போவேல வாட்டர் பாட்டில் எல்லாருக்கும் தருவோம், அதை குடிச்சிட்டு வாங்க. ஒரு 2 மணி நேரம் தான், போய் இறங்கிடலாம், புரியுதா? ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டா வீட்டில் இருந்தே கொண்டு வந்திருக்க வேண்டியனே. அதுக்குள்ள டீச்சர், எங்கள் அம்மா கிட்ட நான் ஸ்நாக்ஸ் கேட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அதான் ஸ்கூலில் டூருக்குன்ட்டு காசு வாங்கினாங்கல்ல, அது உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரதான்ட்டு சொல்லிட்டாங்க. என்னாச்சு, பார்த்துக்கோங்க கொஞ்சம். நான் பார்த்துதான் மேடம் போயிட்டு இருக்கேன், மெதுவாக தான் ஓட்டிட்டு இருக்கேன், ஒன்றும் கவலை வேணாம். நீ என்ன சொன்ன? ஸ்நாக்ஸ் ஏதோ சொன்னீங்க. சரி உட்காரு உட்காரு. இதுங்க வேற என்ன டீச்சர், இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதுங்க நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்குதுங்க. ஆமா ஆமா, இதுங்களுக்கு எக்ஸாம் ஹால்லாம் டவுட் வராது, இந்த மாதிரி இடத்துல தான் இந்த டவுட்லாம் வரும். மேடம். என்னப்பா சொல்லு. மேடம் கொஞ்சம் வெளியே வாங்கல, ஒரு நிமிஷம். என்னாச்சு, என்னப்பா? இல்ல மேடம், பஸ்ஸை விட்டு கொஞ்சம் இறங்கி வாங்கல, பஸ் திடீர்னு ஓட மாட்டேங்குது, பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஏதாவது தெரியல, அதான். ஏப்பா என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஓட மாட்டேங்குது, அது செய்ய மாட்டேங்கி, இது செய்ய மாட்டேங்கிட்டு கிளம்பையில ஒழுங்கா பார்த்துட்டு வர மாட்டேன். ஸ்கூல் பஸ்ன்ட்டு தெரியுதா இல்லையா உனக்கு? அதெல்லாம் புரியுதுதான், ஒரே ஒரு நிமிஷம், பின்னாடி என்னட்டு மட்டும் பார்த்துட்டு வர்றேன், கொஞ்சம் வெளியே வாங்கலாம். சரி நீ போ, நான் வர்றேன். என்னாச்சு டீச்சர், என்னாச்சு? என்னன்னு தெரியல, இப்பதான் பஸ் ஓட மாட்டேங்குது, அது ஓட மாட்டேங்கி, இது ஓட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கிடக்காங்க. என்னத்த சொல்ல? ஓ அப்படியா, இருங்க இருங்க, அப்ப நானும் வர்றேன். இல்ல டீச்சர், நீங்க இருங்க. அட இருக்கட்டும், நானும் வர்றேன். பின்னாடி வேற ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு, அவங்கள்ட்ட ஏதாவது முடிஞ்சா ஹெல்ப் கேட்கலாம்ல? கேட்கலாம் கேட்கலாம். என்னன்னு தெரியல, அந்த டிரைவர் தம்பி கூப்பிடுறாரு. சரி நீங்க வாங்க அப்போ என் கூட. சரி. என்னாச்சு, பஸ் ஓடல? அது ஏதாவது டீ குடிக்க போயிருப்பாங்க, புரியுதா இல்லையா உனக்கு? நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா? ஸ்நாக்ஸா? நீங்க ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களோ? ஆமா கொண்டு வந்திருக்கோம், ஆனா அது எனக்கும் தீபிக்கும் மட்டும்தான். அப்படியா? எனக்கு ஏதாச்சும் ஒன்று தாயா, பஸ்ல போனாலே வாமிட் வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் என் கொழுது கிடையாதுப்பா, தீபி கொழுது, அவகிட்ட போய் கேட்டுக்கோ. தீபி ஏதாச்சும் ஒன்று தாயா ப்ளீஸ். தீபி, நானே இத்தனோண்டு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன், துருப்படியா எப்படி? இந்த பிளேட்டியா போய் காட்டுட்டான். என்னதான் ஆச்சு, திடீர்னு வந்து பஸ் ஓடலன்ட்டு இருக்கீங்க? சாரி மேடம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நான் அதை மட்டும் என்னன்னு பார்த்துக்கிடுறேன். கொஞ்சம் வெளியே நின்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், யாராச்சும் வந்தாங்கன்னா பஸ் ரிப்பேர் ஆயிட்டுன்ற சொல்றதுக்கு உதவியா இருக்கும்ல, அதுக்காக தான் வெளியே கூப்பிட்டேன். என்னப்பா இது, முதல்ல வரையில இதெல்லாம் பார்க்க மாட்டியா? இப்படி வந்து நிப்பாட்டி வச்சிருக்க, காட்டுல வந்து நிக்கிறோம், கொஞ்சமா தெரியுதா இல்லையா உனக்கு? அதெல்லாம் எனக்கு புரியுது மேடம், ஆனா என்ன பண்றது, கொஞ்சம் மட்டும் பாருங்க ப்ளீஸ். சீக்கிரம் போ, என்னன்னு பார்த்துட்டு வா. என்னாச்சு டீச்சர், என்ன சொல்றாரு அந்த ஆளு? அதை ஏன் கேட்குறீங்க? ஏதோ வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சா, என்ன பிரச்சனைன்ட்டு பார்க்க போயிருக்காரு. நம்ம 2 பேரும் செக்யூரிட்டி மாதிரி நிற்க விட்டுருக்காரு. அட கடவுளே, இந்த நேரத்துல வண்டி பிரேக் டவுன் ஆகணும்? ஏற்கனவே இந்த இடம் வேற ரொம்ப பயங்கரமா இருக்க பார்க்கறதுக்கு. நீங்க வேற என் டீச்சர் கூட கொஞ்சம் பயங்காட்டி விட்டுறீங்க, பிள்ளைங்கள்லாம் இருக்குதுங்க, கொஞ்சம் அதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. சரி, நமக்கு பின்னாடி வந்த வண்டியை கொஞ்சம் பார்த்துட்டு வரட்டா? அப்படி வேணா பண்ணுங்க டீச்சர், போய் அதை பார்த்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட்.
அசோக், என்னாச்சு? வண்டி நின்ன மாதிரி தெரியுதுல்ல? ஆமா பூமாரி, நிக்க தான் செய்யுது. ஏதோ பேசிட்டு இருந்தாங்க டிரைவரும் நம்ம டீச்சரும் சேர்ந்து. என்னன்னு தெரியலையா டீச்சர்? என்ன டீச்சர், என்னாச்சு? வண்டி இங்க நிக்கிற மாதிரி தெரியுது. ஒண்ணும் இல்ல, டிரைவர் பின்னாடி பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துக்கிடுவாங்க. நீ ஒழுங்கா உட்காரு சீட்ல. அதுக்கு இல்ல டீச்சர், ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் பிரச்சனைன்னு சொன்னா நீ வந்து சரி பண்ணி தர போறியா? ஒழுங்கா சீட்ல உட்காரு. அதிக பிரசங்கி. எதுக்கு சிரிக்கணும்னு கொஞ்சம் கூட இதே இல்ல. மூஞ்சி நல்ல வாழும். நல்ல டீச்சர் கிட்ட நல்ல ஒரு வாட்டியாச்சும் திட்டு வாங்கினா தானே இவ. அதானே, நம்ம எல்லாரும் அமைதியா தானே இருக்கோம். அவ மட்டும் பாரு, பெரிய டீச்சர் கிட்ட போய் என்னன்னு கேட்க போறாளாம். அதான் டீச்சர் நல்ல டோஸ் விட்டு விட்டாங்கல்ல. அதானே. எம்மாடியோ, அந்த சிப்ஸ் என்ன டேஸ்டா இருக்கு. சிப்ஸா? அது யாரு? ஏய், சிப்ஸ் வச்சு திங்கறீங்களோ? எனக்கு கொஞ்சம் தாயா. இல்ல தூபா, நீ ஒண்ணு நான் எடுத்துக்கறேன். அமைதியா வர மாட்டீங்களா? சவுண்ட் போட்டே இருக்கீங்கப்பா. ஆமா, இவ பெரிய வந்துட்டான். ஒழுங்கா திரும்பி பாத்துக்கோ. சே, இன்னும் ஒண்ணே ஒண்ணு தாயா. இல்ல ஒழுங்கா பின்னாடி போறியா இல்ல மூஞ்சியோட அடிக்கவா? ஒண்ணே ஒண்ணு தாயா முட்டைக்கண்ணு. உனக்கு ஒண்ணும் கிடையாது, அரையும் கிடையாது. பின்னாடி போ. டிஷன் என்னையா மூஞ்சில அடிக்கிற? பாரு உன்னை என்ன செய்யறேன்ட்டு. டீச்சர், அந்த பஸ்ஸை காணுமே, இன்னும் வரலன்னு நினைக்கேன். ஒருவேளை வந்துட்டு இருக்காங்களோ என்னவோ. மேடம், என்னாச்சு சொல்லுங்க. சரி பண்ணிட்டீங்களா? ஏறலாமா இப்போ? ஆஹா இல்ல மேடம், இன்னும் சரியாக மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன், சரி பண்ண முடியல. கொஞ்சம் பின்னாடி ஏதாவது பஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுவோமா? சரி, ஸ்கூல் வண்டி இன்னொன்று வருதுல்ல, அதை கொஞ்சம் முடிஞ்சா ஸ்டாப் பண்ணுங்க. அந்த டிரைவரோட நம்பர் தெரியுமா எப்படி உங்களுக்கு? தெரியும் தெரியும். நான் வேணா அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்னான்ட்டு. ஐயோ கடுப்பாகுது. இதுக்கு தான் ட்ரிப்பு இதெல்லாம் ஒன்றும் பிளானே போடக்கூடாது. இப்படி தான் நடக்கும். சரி சரி, கூல் பண்ணுங்க. என்ன பண்ணுறது, எப்பவும் அப்படி நடக்குது. என்னைக்காச்சும் தானே. அதுக்கு இல்லை டீச்சர், இன்னும் 5 நிமிஷத்துல பாருங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. போய் இறங்கியாச்சான்ட்டு கொஸ்டின் கேட்டே நம்மளை பாடா படுத்தி எடுத்துருவாங்க. இதில் இவர் வேற லேட் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் புரியுது தான். இடையில வந்து பஸ் இப்படியெல்லாம் நிற்கும்ட்டு யாரு கண்டா? அதுவும் சரிதான். ஆனால் என்ன பண்ணுறது, ஏதாவது மெக்கானிக்கலுக்காவது ஃபோன் பண்ணலாம்ல. பொறுங்க, இப்போதைக்கு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்க போறான்ட்டு போயிருக்காருல, வரட்டும். அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெக்கானிக்கலுக்கு ஃபோன் பண்ண முடியும். ஐயோ கடுப்பாகுது எனக்கு. நம்ம 2 பேரும் இந்த இதில் ஆரம்பிட்டுட்டோம். சே, அந்த பஸ்லையாவது ஏறி இருக்கணும். இந்த 2 டீச்சரும் இந்நேரம் ஜாலியாக போயிட்டு இருந்திருப்பாங்க. சரி விடுங்க, ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? சரியாயிடும். டீச்சர், இன்னும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இனி ஒன்னா கேட்க ஆரம்பிக்கும். இதுங்களுக்கு பதில் சொல்லியே விடிஞ்சிரும் இன்னைக்கு. என்ன சும்மா உட்கார மாட்டேன்? கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது, திரும்ப. இல்ல டீச்சர், உச்சா வருது. அதானே, வந்துரும் எல்லாம். இறங்கி போய் அந்த ஓரத்தில் போயிட்டு வா. டீச்சர், டாய்லெட் வேணும். எங்க எப்படி போக முடியும் டீச்சர்? டாய்லெட் ஏதாவது இருந்தா என்ன கூட்டிட்டு போங்க. சரியா போச்சு, இது வேறையா? இங்கல போய் டாய்லெட்டை கண்டுபிடிக்க. அங்க இறங்கி போயிட்டு வா. அப்போ வண்டி எடுக்க சொல்லுங்க. அதான் நிரூபிச்சிட்டாங்கல்ல. இதுங்களை வச்சுக்கிட்டு இனி டூருங்கிற பேச்சே எடுக்கக்கூடாது. ஸ்கூலில் ஏதாவது சொன்னாலும் சரி, நான் ஏதாவது தலைவலின்னு சொல்லி லீவை போட்டுருவோம்ப்பா. முடியாது. சரி இறங்கி அங்கே போயிட்டு வா போ. டாய்லெட் இருக்காங்க? டாய்லெட் அங்கே இருக்குதான், ஆனால் அது உன் கண்ணுக்கு தெரியாது. ஏன் கண்ணுக்கு தெரியாது? அதான் கண்ணாடி போட்டவங்களுக்குலாம் அது தெரியாது. அங்கே இறங்கி அந்த ஓரத்தில் போயிட்டு வா போ. அதான் டாய்லெட். ஓ அப்படியோ, சரி. இந்த ஒன்றை சமாளிச்சிட்டீங்க. இப்போ மொத்தமாக கேட்கும் எனக்கு பாத்ரூம் வருதுன்ட்டு. அதுக்கு என்ன செய்ய? இன்னைக்கு சமாளித்து தான் ஆக வேண்டியன்ட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்போ எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது தான். ரொம்ப கஷ்டம். என்னாச்சு டிரைவர், ஏதாவது தெரிஞ்சுதா? இப்போதான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் அவங்க வந்து முன்னாடி போயிட்டேன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு முன்னாடி. அதனால ஏதாவது மெக்கானிக்கல் ஏதாவது இருந்தோம்னா கூப்பிட்டுருக்கேன். நல்ல வேலை பார்த்தீங்க. சீக்கிரமா வர சொல்லுங்க. கிடைச்சாங்களா எப்படி? கிடைச்சிட்டாங்க. ஒரு ஆள் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். அதான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். போங்க போங்க.